ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேம் மேனன் அப்படிங்கிறவரை பற்றி தான். இவர் நேம சொன்னாலும் சரி பார்த்தாலும் சரி பொதுவாக 2K கிட்ஸ்க்கும் 90s கிட்ஸ்க்கும் இவரை பிரபலமாக தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் தமிழில் 8 படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதில் சில படங்களை டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இவர் சினி இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா KTB மேனன். இவங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குவைத்ல. அண்ட் நம்ம பிரேம் மேனன் அவர்களும் லக்ஸோலா அப்படிங்கிற கம்பெனிக்கு ஹெட்டா இருந்திருக்காரு. இவங்க அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிசினஸ்ல இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமா தனக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷனா இருக்கக்கூடிய சினிமாவிலையும் இதே மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. இது மாதிரி தான் இவரோட சினிமா வாழ்க்கை தொடங்குது. இவர் சினி இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு ஸ்கிரீன் ரைட்டராகவும் ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. அண்ட் அதுலயும் எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் மூவில தான் இவர் நிறையவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. ஸோ இவர் முதலா 1982ல ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணவும் செஞ்சிருக்காரு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகநாதன் அப்படிங்கிறவரு. இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி ரைட் எல்லாமே நம்ம பிரேம் மேனன் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் மட்டும் இல்லாம ராணி பத்மினி, SA அசோகன் இவங்க 2 பேரும் இந்த மூவில லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1974ல ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் மூவியான டெத் விஷ் அப்படிங்கிற மூவியை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் மூவியான குரோதம் அப்படிங்கிற படம். அண்ட் 1983ல ஒரு மூவில கமிட் ஆகுறாரு. அண்ட் இந்த மூவி ஒரு ரொமான்டிக் மூவி. இவர் நடிச்ச படங்கள்லயே இந்த படம் மட்டும்தான் ரொமான்டிக் ஜர்னல்ல வந்த ஒரே ஒரு படமா இருந்திருக்கு. அண்ட் இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா K. நாராயணன் அப்படிங்கிறவர் தான். இதில் பூர்ணிமா ஜெயராமன் ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் தேங்காய் ஸ்ரீனிவாசன், YG மகேந்திரன், ஒரு விரல் கிருஷ்ணா ராவ், ஜெய்சங்கர் இது மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை லோட்டஸ் ஃபிலிம் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேம் மேனன் அவர்களோட ஒய்ஃபான இந்திரா மேனன் சொந்தமாக லோட்டஸ் ஃபிலிம் கம்பெனி அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இது மூலமாக சில படங்களை இவங்க ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூவிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் YG மகேந்திரன், தேங்காய் சீனிவாசன், ஒரு விரல் கிருஷ்ணாராவ் இவங்கள தவிர இந்த படத்தில் வேற எதுவும் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இவரோட செகண்ட் மூவியான என் ஆசை உன்னோடு தான் அப்படிங்கிற படம். அண்ட் நெக்ஸ்ட் 1991ல ஒரு மூவியில் கமிட் ஆகியிருக்காரு. இந்த மூவி ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா R. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு, பிரேம் மேனன், ரூபினி, சாதனா இவங்களாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவர் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இவர் ஆக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி ரைட்டராகவும் இருந்திருக்காரு. அண்ட் இந்த படத்துக்குமே நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வந்திருக்கு. அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் இவரோட 3வது படமான வெற்றி கரங்கள் அப்படிங்கிற படம். அண்ட் 1993ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி அதில் லீட் ரோல்லையும் இவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் ரோஹிணி ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான். பிரேம் மேனன் அவர்கள் டைரக்ட் பண்ண பல படங்களுக்கு இவர் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் இவரோட 4th மூவியான புதுப்பிறவி அப்படிங்கிற படம். இந்த படத்தோட பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இந்த படத்தோட டீட்டெயில்ஸ் எதுலையுமே கிடைக்கல. உங்களுக்கு இந்த படத்தை பற்றி ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 1994ல ஒரு மூவியில் கமிட் ஆகுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது, இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது எல்லாமே நம்ம பிரேம் மேனன் அவர்கள் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி தான். அண்ட் இவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யுவராணி, பிரகாஷ், வினு சக்கரவர்த்தி, VK ராமசாமி, ஜெய் கணேஷ், சார்லி இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இவங்க ஒய்ஃபான இந்திரா மேனன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதாவது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணது கன்வீனியன்ஸாக இல்லை அப்படிங்கிறதையும் நெகட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல இந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. அதுதான் இவரோட 5th மூவியான வீரமணி அப்படிங்கிற படம். அண்ட் 1995ல ஒரு மூவில கமிட் ஆகியிருக்காரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. அண்ட் இந்த படத்தை NK விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல குஷ்பு, ஜெய்சங்கர், ஆனந்த்ராஜ், KR விஜயா, காந்திமதி, செந்தில், வெண்ணிரா அடைமூர்த்தி, சார்லி இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கும் நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான்
தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஸ்ரீ ராஜகாளியம்மன் சினி ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் நெகட்டிவ் டு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் நிறைய வாங்கியிருக்கு. இந்த படத்தோட டைரக்டரான என்.கே. விஸ்வநாதன் ஃபர்ஸ்ட் ஒரு கேமராமேனா இருந்திருக்காரு. ஸோ இதுதான் இவர் ஃபர்ஸ்டா டைரக்ட் பண்ற ஒரு மூவி. இந்த படத்துல அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம செந்தில் அவர்களோட காமெடி இந்த படத்துல நல்லா இருக்கு அப்படிங்கறத பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்துல சொல்லிக்கிற மாதிரி பெருசா எந்த கதையும் இல்ல அப்படிங்கறத நெகட்டிவ் ரிவ்யூவா கொடுத்திருக்காங்க. அதுதான் இவரோட 6th மூவியான வரார் சண்டியர் அப்படிங்கிற படம். அண்ட் 1996ல ஒரு மூவில கமிட் ஆகியிருக்காரு. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான மூவியா இருக்கு. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பிரியன் அப்படிங்கிறவங்க. அண்ட் இந்த படத்துல நம்ம பிரேம் மேனன், ராஜா, ஆனந்த் ராஜ், மோகினி, வெண்ணிரா அடைமூர்த்தி, சார்லி இவங்கெல்லாம் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா டி ஆண்டனி அப்படிங்கிறவங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லா சஸ்பென்ஸ் ஆன ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு படமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வட இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்கிறத இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே வேற லெவல்ல செமையா த்ரில்லிங்கா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூவி கிடைச்சா ஒரு டைம் பாருங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டில 1954ல வெளியான அந்த நாள் அப்படிங்கிற டைட்டில ரெஃபர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மூவி நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாலும் இந்த படத்துல மிஸ்ட்ரிக்கும் த்ரில்லருக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லலாம். அதுதான் இவரோட 7th மூவியான அந்த நாள் அப்படிங்கிற படம். அண்ட் 2000ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி இவரு லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர், ஸ்டோரி ரைட்டர் எல்லாமே நம்ம பிரேமேனன் அவர்கள் தான். இந்த மூவில ராதிகா, குஷ்பு, நாசர், மன்சூர் அலிகான் இவங்கெல்லாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஆக்சுவலா 1999ல எடுத்திருக்காங்க. ஆனா இவர் ஒரு பிசினஸ் விஷயமா லண்டன் போயிட்டதுனால இந்த மூவியை 2000க்கு மாத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஸ்பெஷலா வேற எந்த தமிழ் படத்திலும் இல்லாத மாதிரி ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுதான் இவரோட 8th மூவியான குரோதம் 2 அப்படிங்கிற படம். இந்த படத்தை இவர் பார்ட் 1 1982லேயே எடுத்திருப்பாரு. அண்ட் லாஸ்டா 2008ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி அந்த படத்துல லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். அண்ட் இந்த படத்துல அனுஸ்ரீ, பூஜா பாரதி, ரகுவரன், ராஜீவ், ஆனந்த் ராஜ் இது மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை நம்ம பிரேம் அவர்களோட ஒய்ஃபான இந்திரா அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆக்சுவலா 2004லேயே எடுத்திருக்காங்க. ஆனா சில காரணங்களால 2008ல 4 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு சில பெருமைகளும் இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் எந்த சாங்ஸ்மே எந்த காமெடி ட்ராக்மே இல்லாம வெறும் கதைக்களத்தை மட்டுமே நம்பி எடுத்த ஒரு படமா இருந்திருக்கு. அதுதான் இவரு லாஸ்டா நடிச்சு வெளியே வந்த அசோகா அப்படிங்கிற படம். ஸோ அதை இந்த படத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூவா எல்லாருமே கொடுத்திருக்காங்க. ஃபைனலா நம்ம பிரேமேனன் அவர்கள் 2009ல ஒரு வில்லேஜ் சென்ட்ரிக் ஆக்ஷன் மூவில டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த படம் ஏதோ ஒரு சில காரணங்களால ரிலீஸ் ஆகாம போயிருக்கு. அதுதான் வழிபோக்கன் அப்படிங்கிற படம். அவ்வளவுதாங்க. நம்ம பிரேமேனன் அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிச்ச எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயங்களை இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.